Hello my dear achievers, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா UPSC 2025 தான். என்னடா இது UPSC 2025 இன்னும் 24 முடியலையே. ஸோ 24 ஒரு பக்கம் நடக்க போகுது. அது இந்த வருஷம் அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களுக்கு 25 பிளான் பண்ணியிருப்பீங்கல்ல, அவங்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ டோட்டலி இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் பிகினிங் ஃபேஸ் எப்படி இருக்கும், பிகினிங் திங்ஸ் என்ன இருக்கும், பிகினிங்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரியான எல்லா கொஸ்டினுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 2025 சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ என்னென்ன மாதிரி வீடியோஸ்னா 2025 எக்ஸாம்க்கு சிலபஸ் அனாலிசிஸ்ல இருந்து, புக் சீரீஸ்ல இருந்து, அண்ட் அதே மாதிரியே ஷெட்யூல் சீரீஸ்ல இருந்து, ஈவன் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் அண்ட் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ என் சீரீஸ்ல இன்க்ளூட் பண்ண போறேன். ஸோ இந்த சீரீஸ்ல உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணும் அண்ட் 2025 எதிர்பார்த்து என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் கன்ஃபைன் பண்ணி இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி என் வீடியோவை மர்ஜ் பண்ணி அட்டாச் பண்ணி அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டட் கிளாஸஸ் நான் டீச் பண்ண கிளாஸஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பிகாஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு நான் ஆஃபர் போட்டிருக்கேன். 2 கிளாஸும் சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸஸ் தான். ஸோ டோட்டலி நீங்கள் ஒரு 130 to 140 கிளாஸஸ் நீங்கள் 150 அரௌண்ட் 150 கிளாஸஸ் இருக்கும். ஸோ 150 கிளாஸஸ் பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கு ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து ப்ரிலிம்ஸ்க்கு மெயின் சிலபஸ், எக்ஸ்பிளனேஷன் தமிழில் இருக்கும், நான் நோட்ஸ் இங்கிலீஷில் இருக்கும், பிடிஎஃபாகவும் நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன், டிக்டேட்டும் பண்ணியிருப்பேன். என்னோட கிளாஸஸோட ரிவ்யூஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனல்லையே பாருங்கள், டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஷார்ட்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சீக்கிரமா பண்ணுங்க, ஆஃபர் கொஞ்ச நாள் மட்டும் தான். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ லேர்ன், மேக் சம் ஒன் லேர்ன், அது எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதை மட்டும் மாற்றிக்காதீங்க. நாலேஜ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போய் சேரும். அதை நம்ம எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோங்கிறது தான் காம்படிஷனே. ஓகே, ஸோ 2025 போறோம் அப்படின்னா விஷயம் என்னமா இருக்கும் அப்படின்னா இந்த 5 கொஸ்டின்ஸ் தான். என்ன கொஸ்டின்ஸ் இது? வேர், வென், ஹவு, வாட், வை. என்னடா WH டைப் கொஸ்டின்ல 5 கொஸ்டின்ஸ் எழுதியிருக்காங்களே அப்படின்னா, ஸோ இந்த கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ணாலே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வேர். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், எங்க இருந்து ஒரு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஃப்ரம் சிலபஸ். வேருக்கு ஆன்சர் சிலபஸ். ஸோ நேராக நம்ம கொஷின்ஸ் எப்படி இருக்கோ அண்ட் மார்க்ஸ் எப்படி இருக்கு, மார்க் இன்டர்வியூ எப்படி இருக்கோ, மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கோ அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை பார்க்கணும். ஸோ வேர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? சிலபஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிலபஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டுனா, ஸோ நீங்கள் சிலபஸ் பார்த்தா தான் உங்களால் ப்ரிப்பரேஷனே ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியும். ஒரு சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க டெஃபினட்டாக 6 months தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஜெல்லாகி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. நோ வரி அபவுட் தட். ஆனால் சிலபஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். சிலபஸை எழுதி உங்களோட டேபிளில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேறு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? சிலபஸ். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம சீரீஸில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். தென் வென் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஸோ 2025க்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? கண்டிப்பாக ஜான்வரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். டெஃபினெட்லி வி நீட் அட்லீஸ்ட் 15 months ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ அதனால ஆல்ரெடி நீங்கள் ஒரு கிளிம்ஸ் அனலைசிஸ்லாம் கொடுத்துருக்கணும். ஜான்வரியிலேருந்து நம்ம ஸ்டடி ஷெட்யூல் அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஜான்வரியிலேருந்து மே வரைக்கும் 2025 மே வரைக்கும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்க போகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு நாம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? என்ன வேணும்? எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? ஸோ புக்ஸ். எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? கன்சிஸ்டன்சி. அது எப்படி கிடைக்கும்? ஸோ ப்ராப்பர் ஷெட்யூல். ஸோ அந்த ஷெட்யூல், ஸோ வென், ஜான்வரி, அண்ட் ஹவு, த்ரூ ப்ராப்பர் பிளான் அண்ட் ஷெட்யூல். ஹவு கொஸ்டினுக்கு ப்ராப்பர் பிளான் அண்ட் ஷெட்யூல். நான் ஷெட்யூல் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட். என்ன படிக்க போகிறோம்? யூபிஎஸ்சின்னு வந்தாச்சு,
என்ன படிக்க போகிறோம். ஸோ சிலபஸ் அனாலிஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அனாலிசிஸ் பண்ணுங்க. மைக்ரோ டாப்பிக்காக என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்ன பாலிட்டியா, ஹிஸ்ட்ரியா, ஜியாகிரஃபியா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஒரு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கணுன்றது டெஃபினட்டாக தெரியக்கூடிய ஒன்று. ஓகேங்களா. ஸோ அதனால வாட் என்னென்ன இருக்கு அப்படின்றத நல்லா தெளிவாக பார்த்துட்டு ஆரம்பிக்கணும். ஓகே. தென் த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் வை. ஏன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், எதுக்காக நம்ம இந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மந்த்ராவை ஃபஸ்ட்டு டே எழுதி வைங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் ஏன் இந்த எக்ஸாமை படிக்கிறோம், எதுக்காக இந்த எக்ஸாம் நடக்குது, அது செகண்ட் திங். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏன் படிக்கிறீங்க, செகண்ட் இந்த எக்ஸாம் ஏன் நடக்குது. இந்த 2 கொஸ்டின் எப்பயுமே உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். உங்களோட ப்ரிப்பரேஷனோட கம்ப்ளீட் ஸ்டேஜ் வரைக்கும் நான் ஏன் படிக்கிறேன், இந்த எக்ஸாம் எதுக்கு நடக்குது, இந்த 2 கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இட் இஸ் அ மந்த்ரா ஃபார் யுவர் டோட்டல் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த வை கொஷினை நீங்கள் அடிக்கடி ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாலே, அடிக்கடி இந்த கொஷனை கேட்டுட்டு இருந்தாலே, அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாலே உங்கள் ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்மூத் பாத். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் நடக்கும். மிஸ்டேக்ஸ் நடக்காமல் இருக்காது. டைம் மிஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க, மேனேஜ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வை கொஷின் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. வை யூ ஹாவ் ஸ்டார்டட், why this exam is going on, இந்த 2 கொஸ்டின் எப்பயுமே இருக்கணும். ஓகே. தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ப்ரிப்பரேஷன் ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பிகாஸ் நம்மளோட எக்ஸாம் அவே ஃப்ரம் 1.5 years. ஸோ 1.5 yearsக்கு அந்த பக்கம் கூடிய நடக்கிற எக்ஸாம், இன்னொரு எக்ஸாமே நடுவில் என்ன நடக்கலை அப்படிங்கும் போது என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, செகண்ட் கொஸ்டின் புக் லிஸ்ட் சேஞ்ச் ஆகுமா, இந்த 2 தான் வந்து மெயின் திங்கா. எல்லாருமே வந்து என்கிட்ட நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அவ்வளோ சீக்கிரம்லாம் சிலபஸ் சேஞ்ச் ஆகுது. அப்படியே சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் டக்குன்னு எல்லாம் மாற்ற மாட்டாங்க. தே கிவ் சம் டைம். ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரியே சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் சிலபஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக படிக்கலாம். உங்களோட ஸ்டடீஸ் வந்து வேஸ்ட்டாக போகாது. அவ்வளோ ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரமாக எதையும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக 2025 ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். சிலபஸ் சேஞ்ச் ஆகாது. அண்ட் ஆனாலுமே ரொம்ப மைக்ரோ சேஞ்சஸ் தான் இருக்கும். தென் புக்ஸ் NCERT இப்போ சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ நான் NCERT புது புக் படிக்கலாமா இல்லை பழைய புக் படிக்கலாமா? ஸோ இதுதான் வந்து நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஸோ NCERTன்றது அவங்களோட சிலபஸில் அவங்க போர்டில் மாற்றுறது. UPSCயோட சிலபஸ் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் ஓல்டு NCERTயும் படிக்கலாம், நியூ NCERTயும் படிக்கலாம். நமக்கு தேவையான ஸ்டப்ஸ் எல்லாமே 2 புக்லேயுமே இருக்கும். மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் ஓல்டு NCERT ரெஃபர் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நியூஸ் பேப்பர். எல்லாருக்குமே பெரிய தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் தான் சொல்லுவேங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் நான் இப்போ இருந்தே படிக்கணுமா, எப்போ இருந்து படிக்கணும், நியூஸ் பேப்பர்னா எந்த மாதிரியெல்லாம் படிக்கணும், நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஜனவரி மந்த்தை எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் பிப்ரவரியிலேருந்து ஸ்ட்ராங்கான ஒரு நியூஸ் பேப்பர் ப்ரிப்பரேஷன் கொடுக்கலாம். ஜனவரியில் என்ன நியூஸ் பேப்பரில் நமக்கு தேவை, என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த 1 month அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா ஷெட்யூல் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். அந்த சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன, CSAT இயர் பை இயர் ரொம்ப டஃப் ஆகிட்டே போகுது. அப்போ CSATக்கு நம்ம என்ன தான் பண்ணுறது? அப்போ நான் எனக்கு மேக்ஸ் வீக்காக இருக்குது, ஆர் அதர்வைஸ் எனக்கு இங்கிலீஷ் வீக்காக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும்? CSAT வந்து கம்பச்சத்திரம்லாம் கிடையாது, ஈஸியான ஒரு விஷயம் தான். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எவ்ரிதிங் ஈஸி. ஸோ அந்த ப்ராக்டிஸை மட்டும் CSATக்கு கொடுங்க. CSAT எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிலபஸ் அனாலிசிஸ், புக் லிஸ்ட்டு எல்லாமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஏன் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். ஸோ ரெடி ஃபார் த ப்ரிப்ரேஷன், கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகுங்க. அண்ட் உங்களோட கோலை நோக்கி ஓட போகிறீங்க. வைன்ற கொஸ்டின் எப்பயுமே கேட்டுகிட்டே இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ
நம்ம வந்து ஒரு சீரியஸான ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இதில் நமக்கு தேவையான 3 விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயம் ஷெட்யூல். ஷெட்யூலில் மொத்தம் 3 டைப் ஆஃப் ஷெட்யூல் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டடி, கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டடி கொடுக்கணும். 2 வந்து கம்ப்ளீட்டான ரிவிஷன் கொடுக்கணும். 3 வந்து கம்ப்ளீட்டான மாக் டெஸ்ட், அதாவது அனாலிசிஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த 3 ஷெட்யூலும் இந்த 15 மாசத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 2025 ப்ரிலிம்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவை கன்சிஸ்டன்சி, டைம் மேனேஜ்மெண்ட், இது 2ம் சேர்ந்து வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஷெட்யூலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம ப்ரிப்பரேஷனை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரியெல்லாம் சிலபஸ் படிக்கணும், மெயின்ஸும் ப்ரிலிம்ஸும் கம்பேர் பண்ணி படிக்கணுமா, அதுதான் அடுத்த கொஸ்டின். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைன் பண்ணியா படிக்கணும், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம அப்ஜெக்டிவாக ஆன்சர் பண்ண போகிறோம், மெயின்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவாக பண்ண போகிறோம். ஸோ எலாபரேட் பண்ணி. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் மேக்ஸிமம் சிலபஸ் ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்டடாக இருக்கவே இருக்காது. ஓவர்லாப் ஆகிறது ஒரு சில விஷயம் மட்டும்தான் வந்து ப்ரிலிம்ஸில் இருக்க, மெயின்ஸில் இருக்கிறது ப்ரிலிம்ஸில் இருக்காது. மற்றபடி எல்லாமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைண்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கும் போதே போத் ரெண்டுக்குமே சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டும் இன் பிட்வீனில் கொடுப்பீங்க. ஸோ பிகினிங் ஃபேஸ்லேயே நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்க வேணாம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மென்டாலிட்டியோட நம்ம எப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா January 1 நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுமா? ஆமாம், நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்துட்டா நியூ இயரும் இல்லை, பொங்கலும் இல்லை, தீபாவளியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இல்லை, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கிற நாளே வந்துட்டு இல்லை இன்னைக்கு ஹாலிடேன்னு எப்பயுமே டிசைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி. ஸோ ட்ரை டு ஸ்டார்ட் குவிக்லி அண்ட் ஸ்டாப் திங்கிங் டு ஸ்டார்ட். உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படிங்கிறாட்டிலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் அதை நம்ம இப்படின்ட்டு ஜான்வரி மந்த்தையே போக்கிடுவோம். ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய நோய் ப்ரிப்பரேஷன் ஃபேஸில். ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்க்கணும்னா ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஷெட்யூலோட சந்திக்கிறேன் நெக்ஸ்ட் எபிசோடில். ஸோ சிலபஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். ஷெட்யூல் ஃபஸ்ட்டு இருந்தால் தான் அடுத்த வேலை என்னன்றது நம்ம பார்க்க முடியும். ஸோ ஷெட்யூலோட நான் மீட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் என்னோட கிளாஸஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி மறக்காமல் வாங்கிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் இருந்து சந்திக்கலாம். Until then, bye from Harini. Tata, tata, tata.